الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وعن جندب بن عبد الله بن سفيان رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم: من سمعه الله به ومن يرائي الله به. متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, நாம் தொடர்ச்சியாக முகஸ்துதி செய்வது கூடாது என்ற தலைப்பில் பாடங்களை பார்த்து கொண்டு வரும். இன்று பார்க்கக்கூடிய இந்த கடைசி அமர்வில் வரக்கூடிய ஹதீஸு ஜுந்து இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அடுத்தவர் கல்வியை கற்று குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிறல் புகழ் ஒருவர் ஒரு செயலை செய்தால் மறுமை நாளில் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். பிறருக்கு காண்பிக்க வேண்டி ஒருவர் ஒரு செயலை செய்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவரின் இரகசியங்களை வெளிப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரில் வரக்கூடிய 6499வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 2987வது ஹதீஸாக இருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பில், அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று தரும் கல்வியை உலகின் பொருள்களை அடைந்து கொள்வதற்காக மட்டுமே அவர் கற்றால் மறுமை நாளில் அவர் சொர்க்கத்தின் வாடையும் கூட நுகர மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் முதல் விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒரு மனிதர் தான் கற்ற கல்வியோ அல்லது அவர் ஓதக்கூடிய குர்ஆனோ அல்லது அவர் செய்யக்கூடிய அமல்கள் மக்கள் கேட்கும் அளவுக்கு அவர்கள் அதை செய்தால், மக்கள் அதை கேட்கட்டும் என்று அந்த முகஸ்துதிக்காக செய்தால் என்றால் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒன்று அவனையும் அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துவான். இங்கு கேவலப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது உலகத்திலே அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துவான். அவனுடைய எண்ணங்களை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா பகிரங்கப்படுத்தி விடுவான். இவர் எதற்காக குர்ஆனை ஓதினார், இவர் எதற்காக மார்க்க கல்வி கற்றார், அது இவர் எதற்காக கேட்கும்படி திக்ரு செய்தார் என்ற விஷயங்களை, அல்லது எதற்காக இவர் துஆவை கேட்கும் பொழுது அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி கதறி கதறி அழக்கூடிய அந்த உண்மையான ரூபத்தை அல்லாஹு தஆலா இங்கு காண்பித்து அவரை கேவலப்படுத்துவான். அதே போல ஒரு மனிதர் அல்லது மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மக்களுக்கு மத்தியில் அவருடைய நிலையை எல்லாருக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்தக்கூடியவனாக ஆவான் என்றும் ஹதீஸில் வருகின்றது. இரண்டாவது, இதில் ஒரு மனிதர் ஒரு அமலை செய்கின்றால் மக்களுக்காக, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்வான், இவருடைய நிலை மக்களுக்கு மத்தியில் இவருடைய சில குறைகளையும் இவருடைய சில ரகசியங்களையும் என்ன செய்வான், அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி விடுவான். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல் அல்லது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் அனைத்துமே அல்லாஹுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். இதில் கலப்படம் என்பது இருந்துவிடக் கூடாது. என சில நேரத்தில் மனிதன் துஆ கேட்டுக்கொண்டிருப்பான், மக்கள் வரக்கூடிய அந்த நிலையில் இருக்கும் பொழுது அழுது அழுது கேட்கக்கூடியவனாக ஆவான். அதே போல குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சாதாரண ஓதிக்கொண்டிருப்பான், மக்கள் வரக்கூடியது என்று அவருக்கு உணரும் பொழுது கொஞ்சம் அழகுபடுத்தி தன்னுடைய குரலையும் தன்னுடைய விஷயங்களை அழகுபடுத்தி ஓதக்கூடியவராக இருவார். அவர் சாதாரணமாகவே அவருடைய ஓசையும் அவருடைய ஓதக்கூடிய அந்த திலாவத்து மிக அருமையாக இருக்கு. அவர் மகஸ்துதிக்காக செய்யவில்லை, அவர் பொதுவாக அந்த கிராத்தில் சுப்ஹானல்லாஹ் மதிமயங்கி அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உணர்ந்து அதை ஓதும் பொழுது மிகவும் அவர் ரசித்து அதை ஓதக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். அதனால்தான் சுப்ஹானல்லாஹ் ஸலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்கள் சில நேரத்தில் அவர்களுடைய அமல்களை மறைப்பதற்காக எப்படி செய்வார்கள், இந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸை கொண்டு அஞ்சி
தான் செய்யக்கூடிய அமல்களை யாராவது பார்த்து விடக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அதை மறைப்பதற்காக முயற்சி செய்வார். எப்படி சலஃபு சாலிஹீன்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த குர்ஆனுடைய வசனங்கள் வரும் பொழுது அதில் நரகத்தை பற்றியும் மறுமை பற்றிய நிகழ்வுகள் சொல்லும் பொழுது அவர் தான் அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீரை அவர் வடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் ஒருவர் வருவது என்று உணரும் பொழுது உடனே என்ன செய்யறாரு, தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டு மா அஷத்து பர்தா, மா அஷத்து பர்தா, என்ன சளி இருக்குப்பா, ரொம்ப சளி இருக்குப்பா என்று என்ன செய்வார். ஏன்னா ஒரு மனிதன் அழுத பிறகு அல்லது கண்ணீர் வடியும் பொழுது அவருடைய கண்கள் என்னாகும், சிவந்து போகும். அப்போ இந்த மாதிரி விஷயம் இங்கு ஓதக்கூடிய குர்ஆனை கொண்டு இவருடைய இவ்வளவு ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. இவர் குர்ஆனை கொண்டு இவ்வளவு ஒரு படிப்பினை பெறுகின்றார் என்று மக்கள் இங்கு அறிந்து கொள்வார்கள், அல்லது அவர் இந்த விஷய முகசூடியுடைய நிலை வந்து விடுமோ என்று அஞ்சி என்ன செய்வாங்க, கண்கள் எல்லாம் தொடச்சிட்டு, நமக்கு அதிகமாக இந்த சளி ஜலதோஷம்லாம் வரும் பொழுது கண்ணெல்லாம் செவந்துரும், ரொம்ப அந்த ரன்னிங் நோஸ் எல்லாம் ஏற்படும். அந்த இதுல அவங்க தெரியப்படுத்தும், மா அஷத்து பர்தா, ரொம்ப சளியா இருக்குங்க, ரொம்ப ஜலதோஷமா இருக்கு. அப்போ வரக்கூடியவர் என்ன நினைப்பாரு, ஓ இவருக்கு ஜலதோஷம், இவருக்கு சளியாக இருக்கிறதுனாலதான் கண்கள் எல்லாம் கொஞ்சம் கலங்கி இருக்கு, தண்ணி வடிந்த நிலை இருக்கு என்று அவர் இப்போ இந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதே மாதிரி சலஃபு சாலிஹீன்களுடைய ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்தும். சதக்கா செய்யும் பொழுது மறைமுகமாக செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை கேட்ட உடனேயே அங்கு ஒரு நபர், ஒரு சஹாபி என்ன செய்தாரு, மறைமுகமாக அவருடைய சதக்காவை எடுத்துட்டு போய் இரவுல ஒருவருடைய கையில கொடுத்துடுறார். காலையில தெரிய வருகின்றது அவர் திருடருக்கு சதக்கா கொடுத்துட்டு வந்துட்டார். இரண்டாவது இவர் யோசிச்சு, ஆஹா திருடனுக்கு போய் நான் சதக்கா கொடுத்தேனே, என் சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நினைத்து அடுத்த நாளும் அதே போல சரி இப்பயாவது நான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மறைமுகமாக எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. இரண்டாவது தடவை கொடுத்து விட்டு காலையில் பார்க்கும் பொழுது விபச்சாரிக்கு யாரோ சதக்கா கொடுத்துட்டாங்க என்று மக்கள் அங்கு மதியனால பரவிடுச்சு. இப்படி மூன்றாவது நபருக்கும் கொடுக்கும் பொழுது யாதோ ஒரு அநியாயம் செய்யக்கூடியவனோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தை எங்க தெரியப்படுத்தும் பொழுது காலையில இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மக்கள் என்று பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமாக தெரியப்படுத்துகின்றார் நினைக்கிறேன், இவருடைய அந்த சதக்காவினால் அந்த திருடன் திருந்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். இவருடைய இந்த தானம் தர்மத்தினால் அந்த விபச்சாரி தன்னுடைய சேவைக்காக அவர் தன்னுடைய உடலை விற்ற நிலையில் இருக்கின்ற அவள் அதிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை பதிவு செய்யறாங்க. ஆக சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய சதக்காத்துகளையும் செய்யக்கூடிய அமல்களையும் அது அல்லாஹுக்காக செய்வதாக இருக்கட்டும் அல்லது அது மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும், உபகாரம் என்ற அடிப்படையில எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை பகிரங்கப்படுத்த மாட்டாங்க. எதுவரை என்றால் செய்யக்கூடிய அமல்கள்ல அதை செய்துவிட்டு உடனே மறந்து விடுவாங்க. அதை பற்றி நினைப்போ அல்லது அதை பற்றி மக்களிடம் இந்த மாதிரி செய்தேன் என்ற விஷயம் ஏன், என்ன காரணம், இந்த ஹதீஸுகள் மனிதனை சுப்ஹானல்லாஹ் அச்சமூட்டுகின்றது. மனிதன் தான் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நன்மை நாடிதான் செய்கின்றான். ஆனால் அந்த நன்மையை அவன் இழந்த மட்டுமல்ல, இதனால் அவனுக்கு பெரிய ஒரு தண்டனையும் ஏற்படுகின்றது. அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துகின்றான் மறுமை நாளில். அதே போல இந்த அடுத்த ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக பெற்றுத்தரும், அந்த திருமுகத்தை பெற்றுத்தரும் கல்வி உலகின் பொருள்களை அடைந்து கொள்வதற்காக மட்டுமே அவர் கற்றால் மறுமை நாளில் அவர் சொர்க்கத்தின் வாடையும் கூட நுகர மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதுவும் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாம பார்க்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய கல்வி என்று பார்க்கும் பொழுது அது மார்க்க கல்வி. இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் மார்க்க கல்வி கற்கின்றார் என்றால் மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் அவருடைய எண்ணம் என்ன இருக்க வேண்டும், அல்லாஹுடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ் என்னை கொண்டு பொருந்திக் கொள்வதற்காக செய்யக்கூடியதாக இருக்கும். அதை கொண்டு உலகத்துடைய விஷயங்களை அவர் என்ன செய்யக்கூடாது, பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்துல அவர் எண்ணம் கொள்ளக்கூடாது. எடுத்துக்காட்டாக
மார்க்க கல்வி படிக்கின்ற எதற்குப்பா? நிறைய சம்பாதிப்பதற்காக. எதற்குப்பா மார்க்க கல்வி படிக்கிற? பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு போவதற்காக. இப்படி மக்களிடம் இந்த மார்க்க கல்வி கற்றுக்கொண்டோம் என்றால் மக்கள் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க என்ற எண்ணத்தை கொண்டு ஒரு மனிதர், ஒரு மாணவர் அல்லது மாணவி மார்க்க கல்வி கற்கின்றார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட எந்த கல்வி அல்லாஹுடைய திருமுகத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துமோ, எந்த கல்வி அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தருமோ, அந்த கல்வியை அற்பமான இந்த உலகத்திற்காக அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் கற்றுக்கொள்கின்றான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்திலும் என்ன சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய வாடையும் நுகர மாட்டான் என்றால் என்ன அர்த்தம்? சொர்க்கத்திலும் போக மாட்டான். அப்போ கல்வி, மார்க்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், அறிஞர்களுடைய நிலை என்ன? இந்த விஷயத்தை தான் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி நோக்கம் என்ன இருக்க வேண்டும்? தன்னிடம் இருக்கக்கூடிய அறியாமை அதை அகற்ற வேண்டும். மக்களிடம் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றி அவர்களுக்கு அல்லாஹ்வை தெளிவான ஆதாரத்துடன் வணங்க வேண்டும் என்ற விஷயங்களை தெரியப்படுத்தும். அதுதான் நோக்கமாக இருக்கு, அதுதான் இலக்காக இருக்க வேண்டும். அதில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகின்றான். ஒரு இமாமாக இருக்கிறாங்க, ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, அல்லது ஒரு ப்ரொஃபஸராக ஆறாங்க என்றால் அது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாதாரமா இருக்கு. ஆனால் அதற்காகத்தான் நான் படிச்சேன், எதற்காகவும் கிடையாது என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதன் கொள்கின்றால் அவன் சொர்க்கத்துடைய வாழ்வையும் நுகர மாட்டான். ஆக மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் மார்க்க கல்வியை கொண்டு உலகத்தை நான் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் வைப்பது என்பது அது மார்க்க கல்விக்கு சுப்ஹானல்லாஹ் அது பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு செல்லக்கூடியதாகும். அதே உலக கல்வி, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், டாக்டரேட் படிக்கிறேன், மற்ற IAS IPS இந்த விஷயங்கள் எதற்காக? நிறைய சம்பாதிப்பதற்காக, நல்ல ஒரு இடத்துல நான் எனக்கு வருமானம் வருவதற்காக என்று ஒருவர் எண்ணம் கொண்டால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஏன்னா உலக கல்வி அவர் கற்றுக்கொள்வது எதற்காக? உலகத்துடைய விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான். அதனால் அங்கு எந்த ஒரு தடையும் இல்லை, மார்க்கம் அதை தடையும் செய்யவில்லை. ஒரு மனிதர் உலக கல்வி படிக்கும் பொழுது நான் இதை படிச்சுட்டு சம்பாதிப்பதற்காக நான் படிக்கிறேன்னா அவருக்கு அனுமதிக்கப்பட்டு. ஆனால் மார்க்க கல்வி கற்கக்கூடியவருக்கு நான் கற்கக்கூடிய கல்வி இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றேன், இதை மக்களுக்கு நானும் சீர்படுத்தி கொண்டு மக்களுக்கும் இது சரியான ஒரு வழிமுறையை அவங்களுக்கு காண்பித்து அவர்களுக்கு நேரான வழியில் நான் அவர்களை வழிநடத்துவதற்காக படிக்கக்கூடிய கல்வி என்ற எண்ணத்தை செய்யும் பொழுது அவர் குற்றவாளியாக இருக்க மாட்டார். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது குற்றம், பெரிய ஒரு குற்றமாக இருக்கும். எதுவரை என்றால் சொர்க்கத்துடைய வாடையும் நுகர மாட்டான். ஆக இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் அனைத்துமே நாம் பார்த்தது சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் அல்லாஹுக்காக இஹ்லாஸான செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம், நாம் செய்யக்கூடிய உதவிகள், நாம் அமல் செய்யக்கூடிய விஷயங்கள் முடிந்த அளவுக்கு நாம் அதை மறைத்து நாம் செய்ய வேண்டும். மறைத்து சில கடமைகளை நாம பகிரங்கமா செய்யறதா இருக்கும். ஜமாத்துடன் தொழுகை தொழுவது, ஜக்காத்து கடமையான ஜக்காத்தை கொடுப்பது, இப்படி என்ற விஷயங்களை ஒரு நல்லொழுக்கத்தை பேணுவது, இதெல்லாம் கடமையானது. அதே இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, குர்ஆன் மனனம் செய்வது, ஹதீஸ்கள் மனனம் செய்வது, அல்லது மற்ற ரகசியமாக சிலருக்கு உதவி செய்வது, இதெல்லாம் என்ன இருக்க வேண்டும்? மனிதனுக்கும் அவனுடைய அடியானுக்கு மத்தியில் இருக்கும். அதனால்தான் எங்களுடைய ஆசிரியர் நமக்கு உபதேசம் செய்வார்கள், சில அமல்கள் உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கு மத்தியில வைத்துக் கொள்ளுங்க, அது யாரும் அறிந்து விடக்கூடாது. உங்களுடைய மனைவி, மக்கள், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுக்கு கூட இருக்கக்கூடியவர்கள், சகோதரர்கள், சிநேகிதர் யாருமே அறியாத அளவுக்கு சில அமல்களை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிறிய அமல்கள் என்ன பெரிய நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதுல முழுமையான இஹ்லாஸ் இருக்கும். முடிந்தால் யாருக்கும் நீங்க தெரியப்படுத்தாதீங்க என்று சுப்ஹானல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்வார்கள். கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் நம்முடைய ஏதாவது ஒரு ரகசியமான அமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா என்று நாம் ஒவ்வொருவரும் நாம சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அனைத்துமே அல்லாஹுக்காக பரிசுத்தமாக செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. முகஸ்துதி மற்றும் மக்கள் புகழ வேண்டும் என்ற காரணத்தில் செய்யக்கூடிய அமல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.